ஹலோ. சொல்லு மணி. எங்கே இருக்க மது? இல்லை, சும்மா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்து வந்தேன். பஜார் போகலாம் அப்படின்ட்டு. சரி, வெயிட் பண்ண. நெக்ஸ்ட் பஸ்ஸில் போகலாம். நானும் இந்த கிளம்பிட்டேன், உடனே வரேன். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால தான். அப்போ என்ன முக்கியமான விஷயம்? நான் நேரில் வந்து சொல்கிறேனே. என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? ஹாய் மணி. ஹாய் மது. என்னாச்சு? ஹாய் சொல்கிறதுலையே ஒன்றும் சரியில்லையே. ஏன் ஃபேஸ் டல் அடிக்குது? என்னாச்சு செல்லத்துக்கு? ஒன்றும் இல்லை மது, அது மட்டும் கொஞ்சம் பேசணும் தனியாக. எங்கேயாவது வெளியில் போகலாமா? எங்கே போகலாம்? வெளியில் யாரும் இல்லாத இடத்துக்கு, அங்கே காடு பகுதி இருக்குல்ல, மலைப்பகுதி, அங்கே போகலாம். அங்கே போனால் தான் யாருக்கும் எதுவும் தெரியாது. பொறுமையாக நிதானமாக பேசிட்டு வரலாம். சரி மணி, வா போகலாம். நான் பஜார் போகலான்னு நினச்சேன். மேக்கப் திங்ஸ்லாம் வாங்கணும், அதோட தீர்ந்துருச்சு. சரி, அதனால தான் வாங்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருந்தேன். இப்போ நீ இப்போ அங்கே கூப்பிட்ற. சரி வா, கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் கூட வந்து போய்க்கலாம் வா. சரி மது, நம்ம பேசிட்டு அப்புறமா வந்து நான் கூட வாங்கிட்டு வந்து தரேன், சரியா? தலை வண்ட ஒரே மயக்கமாக வருது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலையே. வாந்தி வண்ட அதிகமாக வருது. இன்னும் பொழுதுக்குமே பாத்ரூம்லேயாவா இருக்க முடியும்? மயக்கமாக வருது. விக்ரம் மண்டை எங்கே போனான்னு தெரியல. ஐயோ அம்மா, முடியலையே. கடவுளே, இது என்னன்னு தெரியலையே. டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னாலும் இந்த விக்ரம் மண்டை காணும். விக்ரம், எங்கே இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க, என்னால் ஒன்றுமே முடியல. எனக்கு வாந்தியா வருது, மயக்கமாக வருது. என்னன்னு தெரியல. ஓகே, நான் ஆஃபீஸில் இருக்கேன். ஒரு 15 மினிட்ஸில் வந்துடுறேன். சரி விக்ரம். என்னாச்சு டார்லிங்? ஏன் திடீர்னு ஃபோன் பண்ணீங்க? என்னாச்சு? உடம்பு ரொம்ப முடியலையா? என்ன சாப்பிட்டீங்க? ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும். ஃபுட் பாய்சன் ஆயிருந்தா எனக்கு தெரியாதா? இது எனக்கு தலை சுற்றிக்கிட்டே இருக்கு. மயக்கமாக வருது. என்னால் ரொம்ப முடியல டார்லிங், என்னன்னு தெரியல. நீங்கள் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதா? வா, கார் நட்டு வந்திருக்கேன், வா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். இது நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தர்கிட்ட கார் வாங்கிட்டு சீக்கிரமாக வரணுமேன்னு சொல்லிட்டு வந்தேன். வா, ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போய் பார்த்துக்கலாம். இல்லை டார்லிங், என்னால் வீட்டை விட்டு ஒரு அடி நகர முடியாது. எனக்கு ரொம்ப முடியல. நீங்கள் டாக்டரை வீட்டுக்கே வர சொல்லுங்கள். ஓ அப்படியா? சரி, ஓகே. ஹலோ டாக்டர், நான் விக்ரம் பேசுகிறேன் டாக்டர். என் ஒய்ஃப்க்கு கொஞ்சம் உடம்பு முடியல, என்னன்னு தெரியல, தலை சுற்றுதுன்றா திடீர்னு. ஆனால் இப்போ தான் சார் ஆஃபீஸ்லேருந்து இப்போ தான் டாக்டர் வந்தேன். சரி, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. என்னங்க சொன்னாங்க? இதோ 5 மினிட்ஸில் வந்துடுவாராம். பக்கத்தில் தான் ஒருத்தவங்க ஒரு பேஷண்ட்டை பார்க்க வந்துடுறான். ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறாராம். சரிங்க. ஹலோ மிஸ்ஸஸ் விக்ரம், என்னாச்சு? என்ன சாப்பிட்டீங்க? வாங்க டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பாப்பா, உனக்கு தாம்மா உடம்பு சரியில்லை, என்னாச்சு? சாப்பிட்டியாம்மா? இல்லை, சாப்பிடாம இருந்தாலும் திடீர்னு சில டைம் உடம்பு சரியாமல் ஆகும். என்னாச்சு சொல்லுங்க. டாக்டர், இல்லை டாக்டர், நான் நல்லா தான் சாப்பிட்டேன். நான் என்னன்னு தெரியல, தலை சுத்துது, மயக்கமாக வருது. வாந்தி வந்துக்கிட்டே இருக்கு நிற்காம. இது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன், முடியல என்னால். ஓ அப்படியா? சரி, இந்த பார்த்துடலாம். விக்ரம், உங்களுக்கு நல்ல செய்தி. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. பாப்பா முழுகாமல் இருக்காங்க, அதனால தான் மயக்கம் வாந்தியெல்லாம் வருது போல். ஓகே, இனிமே தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஓகேங்களா? என்னது, நான் அம்மாவை போகிறேனா? கடவுளே, எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டேன், ரொம்ப நன்றி. விக்ரம், உங்கள் ஆசை நிறைவேறிச்சு, போதுமா? ஏன் பொண்டாட்டி மாசமாயிட்டா? எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என் பொண்டாட்டி போலவே இருப்பான். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அது என் பொண்டாட்டி போலவே இருப்பான். விக்ரம், என்ன இப்படி குதிக்கிற? இவ்வளோ சந்தோஷமா? ஓகே டாக்டர், ரொம்ப நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் போங்க, நான் ஹாஸ்பிட்டலில் வந்து உங்கள் மீட் பண்ணுறேன். ஓகே விக்ரம். என் செல்லமே, என் தங்கமே,
என்ன சாமி என்ன பண்ணுது? இங்கே பாரு, மாமாவை பாரு சாமி. நமக்கும் ஒரு குழந்தை வரப்போகுது தெரியுமா? அது அழகாக ஒன்றை மாதிரியே க்யூட்டாக அழகாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி தானே? இல்லை விக்ரம், என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க, உன்ன மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா உங்களை மாதிரி தான் இருந்தால் அழகாக இருக்கும், என்ன மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ரெண்டாவது, நமக்கு வந்து பாப்பா தான் பிறக்கும், தம்பி பிறக்காது. என்ன மாதிரி ஒரு பொண்ணாக இருந்தால் தான் கடைசி காலத்தில் உங்களை பார்த்துக்கும், நான் இல்லாமல் போனாலும். அதனால் நமக்கு பொண்ணு தான் பிறக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன். இல்லை டார்லிங், பையன்தான் பிறக்கும். நீ ஆனால் பாரு, கடைசி காலத்தில் அம்மாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பொண்டாட்டி கூட மிஸ் பண்ணிவிட்டு அம்மா கூட வந்து இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எங்கள் அம்மாவோட ஞாபகம் வந்துடுச்சு விக்ரம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ம். நீ வெளியில் சொல்கிற, என்னால் சொல்ல முடியல. மனசுக்குள்ளே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கேன். அப்படியே உன்னை தூக்கி சுற்றணும் போல இருக்குது. ஆனால் சுற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு டாக்டரு. அதனால தான் பார்க்குறேன். ஏதோ சுற்றுறீங்களா? எனக்கு மயக்கமே வந்துடும். சமக்கம்னா இருங்க. இனிமேல் உன்னை நான் எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிறேன்னு நீங்கள் ஆனால் பாரேன். நமக்கு பாப்பா வந்து அது நடந்து அது நம்மக்கிட்ட அப்பான்னு கூப்பிட்டு அம்மானு கூப்பிடும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது வரைக்கும் பாரு, உன்னை ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடாமல் பத்திரமா பார்த்துக்கிறேன். ஐயோ விக்ரம், நீங்கள் சும்மா இருங்க. தேவையில்லாமல் பண்ணாதீங்க. உங்களுக்கு சமைக்க கூட தெரியாது. அடுப்பில் என்ன இருக்குது என்ன போகுதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அடுப்பு பற்ற வைக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். என்ன மணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அப்படியே முறைக்க என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சைட் அடிக்கிறதுக்கு இங்கே வந்தோம். எனக்கு வந்து நான் பஜார் போகணும்ல. இல்லை மது, எனக்கு நான் எப்படி சொல்லறது அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஒன்றை. கஷ்டமாக இருக்கா? ஏய், என்ன பேசுகிற? நம்ம ஆல்ரெடி லவர்ஸ் தெரியுமா? நீ எப்போ சொல்கிறியோ அப்போ மேரேஜ் பண்ணிக்கலான்னு நான் சொன்னேன்ல. எதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்குது? அது இல்லை மது, ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா உன்கிட்ட நான் சொன்னேன்ல, எங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆமாம், ஆண்டி ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ தானே சொன்ன. இப்போ அது என்ன ஆயிடுச்சு? அதில் தான் ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? சொல்லு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன சொன்னாங்க? திரும்பவும் என்னை பிடிக்கலன்னு சொன்னாங்களா? அந்த ஜாதிக்கார பொண்ணுனா வேணாம், அவங்கனா ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? இதானே நடந்திருக்கும். ஏய், எப்படி கரெக்டாக சொல்கிற? எங்கள் வீட்டில் இது தான் நடந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் எங்கள் அம்மாவே இன்ன வரைக்கும் எதிர்த்து பேசுனதே இல்லை லைஃப்பில். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு பேக்குறாங்கள்ல, கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்கள்ல, பாவம் இல்லைன்னு சொல்லி இருந்தேன். இன்றைக்கி அவங்களே நான் எதிர்த்து பேசிட்டேன். அதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேசாமல் கம்முன்னு போயிடுமா? இதுக்கு மேலே நடக்கிறதே வேறு. நான் வந்து மதுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உங்கள் ஜாதியை போட்டு நீனே வச்சுக்கோ, உன் ஜாதி எனக்கு தேவையில்லை, நான் மதுவை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மாவை எடுத்து பேசிட்டேன்ல, எங்கள் அம்மா மனசு எவ்வளோ பாடுபடும். மணி, நீ ஏன் அப்படி சொன்ன? அதனா சரிதான் அவங்க பேசுகிறது. நாங்கன்னா ஒன்றும் இல்லாதவங்க தானே. எங்ககிட்ட என்ன இருக்குது சொல்லு? உங்களை மாதிரி காரு வசதி பணம் அதெல்லாமா இருக்குது. உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, எங்ககிட்ட ஒன்றுமே இல்லைல்ல. அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. நான் உன்னை லவ் பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஆனால் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னா நான் என்றைக்குமே நினச்சதில்லை. ஏன்னா ஏணி வச்சாலும் உங்கள் ஸ்டேட்டஸுக்கு நாங்கள் வரமாட்டோம். மது, ஃபீல் பண்ணாத மது, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. கண்டிப்பாக உங்கள் கழுத்தில் நான் தான் தாலி கட்டுவேன். நீ வேணா பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை மணி. ஏய், நீ நம்பு, நான் சொல்கிறத கேளு ஃபஸ்ட்டு. உனக்குன்னு ஒரு நல்ல வேலையை தேடிக்கும், சரியா? நிறையா பெரிய பெரிய ஆளுங்கள்ட்ட பழக்கம் வைக்கிற மாதிரி நல்ல வேலைக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணேன், சரியா? நீ தான் படித்து முடிச்சிட்டல, ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க்குக்கு ட்ரை பண்ண. வேலை கிடைச்சிது அப்படின்னா அங்கே இருக்க பெரியவங்களை வச்சு எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாம். மணி, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே கிடையாது, சரியா? ஏன்னா பெரியவங்கிறவங்க ஒரு நிமிஷம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட போகிறது நம்ம 2 பேர் தான், சரியா? பாதி வாழ்க்கை பொய்யான வாழ்க்கையாகவே போயிடும். எனக்கு அந்த மாதிரி பொய்யான வாழ்க்கை எப்போவுமே தேவையில்லை. நம்ம எதுக்கோ இல்லையோ இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கணும், அவ்வளோதான். நீ வேணா பாரு,
உங்கள் அம்மாவே வாமா மருமகள அப்படின்னு என்னை கூப்பிட்ற மாதிரி நான் வச்சுக்கல. நடக்கிறதே வேற பாரு. ஏய் என்ன சவால்லாம் விடுற? ஆமாம், சவால் தான். இந்த ஊருக்கு ஒரு நல்ல ஆஃபீஸராக நான் வந்து உங்கள் ஊரில் இருக்கவங்க எல்லாத்தையும் இந்த பொண்ணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வச்சு அதை உங்கள் அம்மாவுக்கு பிடிக்க வச்சு அதுக்கப்புறம் மாமா மருமகளன்னு உங்கள் அம்மா என்னை கூப்பிடலை. இது நடக்கும். நீ ஆனால் பாருமணி, உனக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். ஏன்னா என்னோட ஸ்வீட் ஹார்ட் நீ. உன்னை மாதிரி ஒருத்தவனை நான் லவ் பண்ணதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனால் உங்கள் அம்மாவை நான் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன். ஜாதின்னு எனக்கு இந்த ஜாதியை பற்றி பேசுகிறவங்களே பிடிக்காது. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா இந்த ஊரில் இருக்க 4-5 பேர் தான் அப்படி சொல்லி எங்கள் அம்மா தூண்டி விடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு பொதுவாக சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு என்ன எவ்வளோன்னே தெரியாது. யார் சொன்னாலும் சரின்னு தலையாட்டும். இப்போ நான் போய் சொன்னால் கூட ஓகேன்னு சொல்லுவோம். இப்போ திரும்ப அவங்க வந்து சொன்னாங்கன்னா திரும்ப அவங்கள்ட்ட சொல்லிட்டு என்கிட்ட கத்தும். எங்கள் அம்மா அப்படி தான். எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே மணி, நான் கிளம்புறேன். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குது. பஜார் போகணும், மேக்கப் திங்ஸ்லாம் வாங்கணும். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் மீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படின்னா மீட் பண்ணுறது யாராவது பார்த்தாலும் பெரிய பிரச்சனை வந்து நிற்கும். இதுக்கு மேலே நான் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சந்திக்க விரும்பலை. ஏன் அப்படின்னா உங்கள் அம்மாவை என்னை மருமகன்னு கூப்பிட்ற வரைக்கும் பெருசாக ஒன்றும் மீட் பண்ணிக்க வேணாம். நான் நிறையா படிக்க வேண்டியது ஒன்றா இருக்குது. இன்னும் நிறையா படிக்கணும். அப்போ தான் எல்லாத்தையும் நான் சரி கட்ட முடியும். நான் எப்பயாவது டைம் கிடைச்சா ஃபோன் பண்ணுறேன் மணி. ஓகே பாய். என்னமோ சொல்கிற. சரி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். பாய் மது.